நெல்லை மாவட்டம் பணகுடியில ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த சுளவு தயாரிக்கும் தொழில் தற்போது ரொம்ப பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. பெரும்பாலான இடங்களில் குடிசை தொழிலாக நடைபெற்று வந்த நிலையில தற்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் நடைபெற்று வருது இந்த தொழில். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் மாநில மரம் பனை. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பனையில் இருந்து கிடைக்கும் பொருட்களை மக்கள் பயன்படுத்தி வந்தனர். பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரிப்பு, இயந்திரங்களின் வரவு ஆகிய காரணங்களால் பனை பொருட்களின் பயன்பாடு அறவே குறைந்துவிட்டது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் முரம் எனப்படும் சுளவு தயாரிக்கும் தொழில் அதிக அளவில் நடந்து வந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 100க்கும் அதிகமான குடும்பங்கள் ஈடுபட்டு வந்த சுளவு தயாரிப்பில் தற்போது 4 குடும்பத்தினர் மட்டுமே ஈடுபட்டுள்ளனர். பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் எண்ணிக்கை அறவே குறைந்து விட்டதால் மூலப்பொருட்கள் பற்றாக்குறை அதிகரித்து விலையும் உயர்ந்து விட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு பனை மட்டை 2 ரூபாய்க்கு கிடைத்தது. தற்போது ஒரு மட்டை 7 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. 15 ரூபாய்க்கு கிடைத்த பனை ஓலை தற்போது 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. இதனால் சுளவு தயாரித்தாலும் போதுமான லாபம் கிடைப்பதில்லை என்கின்றனர் சுளவு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள். ஒரு காலத்தில் இருந்ததுக்கு இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. அதனுடைய பொருட்கள் எதுவுமே சரியானபடி கிடைக்க மாட்டேங்குது. அந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இதனுடைய தொழில் கொஞ்சம் நல்லா இருந்துகிட்டு இருந்தது. விவசாயத்துடைய அமைப்பு காரணமாக இந்த தொழில் நல்லா இருந்தது. இன்றைய காலகட்டங்களில் அதனுடைய மூலப்பொருட்கள் எதுவுமே கிடைக்காத காரணத்தினால அந்த தொழில் நலிவடைந்து இந்த தொழில் தயாரிக்கப்படக்கூடிய ஆட்கள் பூராவே அனைவருமே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நெல் அறுவடை காலங்களில் சாவி நெல்லை பிரித்தெடுப்பதற்காக சுளவுகள் அதிக அளவில் விற்பனையாகும். தற்போது அதற்கும் இயந்திரம் வந்துவிட்டதால் சுளவு பயன்பாடு முற்றிலும் குறைந்துவிட்டது. பொருட்கள் கூடுதலான ரேட்டு, அதாவது உங்களுக்கு பொருட்கள் ரொம்ப கூடுதலான ரேட்டில் எடுக்க வேண்டியிருக்கு. நாங்கள் கொடுக்குறது ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு உண்டான லாபம் கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் பொருட்கள் இருக்குது. வியாபாரங்களும் அப்படி தான் இருக்குது. முன்னாடி மாதிரி சுளவு எடுக்க மாட்டேங்காங்க யாருமே. முன்னாடி அறுப்பு இதுன்னு எடுப்பாங்க. இப்போ அது அந்த சம்மந்தப்பட்டதும் இப்போ கிடையாது. புடைக்கிறதுக்கு தான் எடுப்பாங்க. அது கூட இந்த பழைய காலத்து ஆட்கள் தான் எடுப்பாங்க ஒழிய இப்போ யாருமே விரும்ப மாட்டேங்காங்க. அதாவது பிளாஸ்டிக் சுளவு வந்ததுனால அதையும் விரும்ப மாட்டேங்காங்க. சுளவு போன்ற பனை பொருட்கள் உற்பத்தியும் தொழில்நுட்பமும் அழிந்து விடாமல் தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும். அதன் மூலம் தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என பனை தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். தமிழகத்தின் மாநில மரமாக இருக்கக்கூடிய பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பொருளை வைத்து இந்த முரம் தயாரிக்கப்படுகிறது. மேலும் தமிழக அரசானது இந்த பனை பொருட்களை வைத்து விற்பனை செய்து வரும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது இம்மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செயலுக்காக நெல்லை மாவட்டம் வள்ளியூரிலிருந்து பூபதிராஜ்.